அனைவருக்கும் வணக்கம். இந்த இன்று ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரி இன்று ஒரு அரசியலை பற்றி கட்டாயம் வந்து எல்லாருக்குமே ஒரு பேசிக் நாலேஜ் கம்பல்சரியாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் பேச போகிறோம். ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி செந்தில் பாலாஜி வந்து முன்ஜாமீன் வாங்கியிருக்கிறாரு. காசு இருக்குது வாங்கியிருக்கிறாரு. எப்படி வாங்கினார்? அதாவது உலகத்திலே வந்து திருடுறதுக்கு எப்படி, கொள்ளையடிக்கிறதுக்கு எப்படின்னு ஒருத்தருக்கு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கலாம்னா அது இவருக்கு வந்து பொருந்தும். ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். அவர் கொள்ளையடிச்சாரா இல்லையா அதெல்லாம் வந்து கோர்ட் கேஸ் பார்த்துக்கிட்டோம். இவருக்காக வாதாடின வக்கீல் யார்? கபில் சிபில். அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து கடந்த 60 ஆண்டு காலம் வந்து திராவிடம் வந்து நாங்கள் எல்லாரையும் படிக்க வச்சுட்டோம், வந்து நாங்கள் தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டுன்னு என்னெல்லாமோ வாய்க்கிலேயே பேசுகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு வக்கீல் வாதாடுறதுக்கும் நார்த் இந்தியன்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படுது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுனா அவுட் ஆஃப் இந்தியா தான். அப்போ நீங்கள் என்ன மருத்துவத்தை நீங்கள் வளர்ச்சியோட வச்சுருக்கிறீங்க? நீங்கள் ஒரு கேஸ் வாதாடுறதை கூட நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வக்கீல் ஒன்று கிடையாதா? ஏவவேலு பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து வெளிநாடு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு இருந்தேன். 10 வருஷமாக போயிட்டு இருக்கோம். அது பெருமையாக வேறு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ 10 வருஷம் போயிட்டு இருக்கிறீங்கன்னா இத்தனை வருஷம் நீங்கள் காலேஜு, நீங்கள் வச்சுருக்க சொந்த காலேஜாக இருக்கட்டும், அதில் உங்களால் வந்து ஒரு வைத்தியம் உங்களுக்கு உண்டான மருத்துவங்கள் பார்க்க முடியலையா? இல்லை தமிழகம் அந்த அளவு வளர்ச்சி அடையலையா? இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம விஷயத்தில் நடக்குது. இவர் வந்து இப்போ ஜாமீன் வாங்கிட்டு வந்தார், பணம் இருக்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா இவருக்காக வாதாடுறது யார்? ஏன் இங்கேருந்து ஒரு ஆளை கூப்பிடல? ஏன் நார்த் இந்தியன்ஸ் இவங்க கூப்பிடுறாங்க? நார்த் இந்தியன்ஸ் இவங்க தான் வந்து வாயிலே நார்த் இந்தியன்ஸ் சொல்கிறாங்களே வழியா, நமக்கு வந்து அந்த சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் அந்த பாகுபாடு கிடையாது. ஆனால் இவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது. அப்படி எண்ணம் இருக்கிறவங்க இங்கே இருக்க நீங்கள் வந்து சவுத் இந்தியனுக்கு நீங்கள் ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டியனா, ஏன் உங்களுக்காக வந்து ரொம்ப 1 மணி நேரத்துக்கு வந்து எனக்கு லட்சக்கணக்கில் வாங்குற ஒருத்தரை நீங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் வந்து மக்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும், தேடி படிக்கணும். இதில் இவர் யார், இவர் எதுக்காக வந்து இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி படிக்கணும். படித்தால் மட்டும்தான் வந்து அடுத்த கட்ட அரசியல் இளைய தலைமுறைகள் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிற அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் தமிழகம். இல்லை அப்படின்னா வந்து நாங்கள் வாயிலேயே வடை சுடுவாங்க. நாங்கள் 60 வருஷத்தை செஞ்சோம், அதை செஞ்சோம். ஆனால் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி சின்ன எக்ஸாம்பிள் தான். இவர் அப்பாயின்ட் பண்ண லாயராக இருக்கட்டும், ஏவவேலு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இவங்க எங்கே போய் பார்த்தாங்க, இவங்க எப்படி தமிழகத்தை வளர்ச்சி அடைய செஞ்சாங்கிறத நீங்கள் தான் அதை யோசிச்சுக்கணும்.